நமக்கு முடக்கு கிரகமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கோதுமையை தானமாக கொடுக்கணுங்க. சூரியனுக்கு நம்ம கோதுமையை தானமாக கொடுக்கணும். அடுத்தது தந்தை வயது உடையவங்க கிட்ட நாம் அன்பாக அனுசரணையாக நடந்துக்கணும். அந்த வயது உள்ளவங்க கிட்ட நாம் சாபங்கள் எதுவும் வாங்கக்கூடாதுங்க. இப்படி தான் நாம் முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியும். இப்போ சந்திரன் முடக்கு கிரகமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யணும்? நெல் தானம் கொடுக்கணுங்க. அதாவது அல்லது சாப்பாடு போடணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும். அம்மா வயது இருக்கக்கூடியவங்க கிட்ட நாம் சாபங்கள் எதுவும் வாங்கக்கூடாதுங்க. நாம் ஒரு மரியாதையாக நடந்துக்கணும். அப்போ தாங்க நமக்கு முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம அப்பப்பொழுது செஞ்சுட்டு வரணும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய் முடக்கு கிரகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நாம் துவரம்பருப்பு தானமாக கொடுக்கணுங்க.